Welcome to Easy Learning Tips. I am Mrs. Ramya Shankar. இன்னைக்கு நம்ம American Literature detailed study The Adventures of Huckleberry Finn by Mark Twain அப்படிங்கிற நாவலோட hint wordsம் multiple choice questionsம் பார்க்க போறோம். வாங்க கிளாஸ்க்கு போலாம். What is the real name of Mark Twain? So Mark Twain வந்து இது வந்து அவரோட பென் நேம் சரிங்களா. அவரோட ரியல் நேம் வந்து சாமுவல் லாங்ஹார்ன் கிளமென்ஸ். அவரோட பர்த் டேட்டும் டெத் டேட்டும் பாருங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. செகண்ட் கொஸ்டின், who was considered as the father of American literature by William Faulkner? Mark Twain. So William Faulkner வந்து மார்க் ட்வைனா father of American literature அப்படின்னு சொல்றாரு. Which is Twain's first work? The celebrated jumping frog of Calaveras County, a humorous story. இது ஒரு நகைச்சுவையான கதை. இதுதான் ட்வைனோட first work. What are Twain's famous works? The Adventures of Tom Sawyer 1876 and its sequel Adventures of Huckleberry Finn. So இங்கிலாந்துல பாத்தீங்கன்னா 1884ல பப்ளிஷ் ஆயிருக்கு, அமெரிக்கால வந்து 1885ல வந்து பப்ளிஷ் ஆயிருக்கு. Which is called the Great American Novel Adventures of Huckleberry Finn. Where did Twain grow up? Hannibal, Missouri. It provides setting for his famous works. ஸோ இந்த இடத்துல தான் வந்து அவரோட ஃபேமஸ் ஒர்க்ஸ் என்னென்னு ப்ரீவியஸாக பார்த்தோம் இல்லையா, டாம் சாயரும் ஹக்கிள்பெரி ஃபின்னும். இந்த ரெண்டு நாவலுமே இந்த இடத்துல தான் டேக் பிளேஸ் பண்ணுற மாதிரி அவர் எழுதியிருப்பாரு. ப்ளஸ் இங்கே இருக்கிற மிசிசிப்பி ரிவரும் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான பிளேஸாக இருக்கும் இங்கே. ஸோ மார்க் ட்வைன் அப்படின்னு அந்த ஃப்ரேஸ்க்கு என்ன மீனிங்னு பாருங்க. 2 fathoms deep, 12 feet is the meaning of the phrase Mark Twain. Mark na measure, Twain na 2. சரிங்களா. இந்த வேர்டு மார்க் ட்வைன் அப்படிங்கிறது இட்ஸ் a river boat term. In which novel did the fictional character Huckleberry Finn appears first? The Adventures of Tom Sawyer. So Huckleberry Finn அப்படிங்கிற கேரக்டர் வந்து ஃபர்ஸ்ட் எந்த நாவல்ல வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா டாம் சாயர் அந்த நாவல்ல தான் ஃபர்ஸ்ட் வந்திருக்கும் சரிங்களா. Who is the protagonist and the narrator of the Adventures of Huckleberry Finn? A young boy, Huckleberry Finn. So நம்ம நாவலோட நரேட்டர் அண்ட் ஹீரோ யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா Huckleberry Finn தான். The Adventures of Huckleberry Finn is a novel set in the pre-Civil War South. What is the reference mentioned here about the previous novel? By whom? So நம்மளுடைய நாவல் ஸ்டார்ட் ஆவறதே வந்து பாத்தீங்கன்னா ஹக் வந்து அவனுக்கும் டாமுக்கும் 12,000 ட்ரெஷர் கிடைக்கிறதுல இருந்தா அவர் ஸ்டார்ட் பண்ணுவாரு. ஸோ ஈச் தே வில் கெட் 6,000 dollars. What is the name of Huck's village? St. Petersburg. Huck was often called the pariah of the village. So எப்பவுமே வந்து ஒரு கொஞ்சம் ஷாபி அப்பியரன்ஸ்ல இருக்கிறதுனால ஹக்க வந்து பறையை அப்படின்னு சொல்லுவாங்க. Why Huck was considered an orphan? Huck's mother was dead and his father becomes a cruel drunkard. ஹக்குக்கு வந்து அவங்க அம்மா இறந்துருப்பாங்க. அவங்க அப்பா வந்து ஹக்க வந்து பார்க்கவே மாட்டாரு, ரொம்ப குடிச்சிட்டு he won't visit Huck at all. ஹக்க வந்து பார்க்கவே மாட்டார். அதனால வந்து ஹக் வந்து considered as an orphan, அனாதைன்னு எப்படின்னு சொல்றாங்க. To whom the boy entrusted the money? ஸோ அந்த ப்ரீவியஸ் நாவல் எண்ட்ல வந்து அவருக்கு $6,000 கிடைச்சிருக்கும் இல்லையா ஃபின்க்கு. அந்த அமௌண்ட்டை யார்கிட்ட கொடுத்திருப்பாருன்னு பாத்தீங்கன்னா ஜட்ஜ் தாச்சர். What does this investment brings him?
$1 a day. Who adopted Huck? Widow Douglas, அப்புறம் அவங்களோட சிஸ்டர் மிஸ் வாட்சன். Who tried to civilize Huck and taught him religion and manners? Widow Douglas. Huckleberry Finn நல்வழிப்படுத்தி ரிலிஜியன் மேனர்ஸ் யாரு சொல்லி கொடுக்குறாங்க பாத்தீங்கன்னா விடோ டக்ளஸ். Who taught him spellings? Miss Watson. ஸோ அவருக்கு ஸ்பெல்லிங் சொல்லி தரவங்க வந்து மிஸ் வாட்சன். Was he satisfied with his new life? No. இந்த லைஃப் வந்து ஃபின்க்கு வந்து பிடிக்கல. What did Huck do to get some temporary relief? Huck decided to run away and join Tom's gang. ஸோ இவங்க கிட்ட இருந்து ஓடி போய் டாம் சாயரோட சேரணும் அப்படின்னு விருப்பப்படுறாரு. What is the Tom's explanation for the word ransom? To keep the prisoners till they are dead. ஸோ டாமை பொறுத்த வரைக்கும் ransom-ங்கிற வேர்டுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா பிரிசனர்ஸை வந்து கைதி பண்ணி வச்சிருக்கிறது, அவங்க இறக்குற வரைக்கும். ஸோ டாம் வந்து நம்ம ஒரு கேரவன் ஆஃப் அரப்ஸ் வந்து ராப் பண்ண போறோம் அப்படின்னு பிளான் சொல்ற போதெல்லாம் ஹக்கு வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கும். சரிங்களா? ஸோ அதை வந்து இப்ப ரீகால் பண்றாரு. How did the whole business of robbing the caravan appear to Huck? Sunday school picnic. ஸோ கேரவன் ராப் பண்றது வந்து இவருக்கு சண்டே ஸ்கூல் பிக்னிக் மாதிரி தான் இருக்காமா. இட் ஆல்சோ போர்ட் ஃபார் ஹக்கிள்பெரி ஃபின். ஸோ அவர் என்ன பண்ணிட்டாரு பாருங்க, he quits. Whose footprints was discovered by Huck in the snow? Pap's. Pap's footprints. ஸோ இங்க பாப் அப்படிங்கிறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹக்கோட ஃபாதர். Why did Huck's father return home? To extract Huck's money. ஹக்கோட அப்பா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பொறுப்பே இல்லாத ஒரு குடிகாரரை தான் நம்ம பார்த்துருப்போம், ட்ரங்கடா. ஸோ இப்போ எதுக்கு வந்திருக்காரு அப்படின்னா ஹக்குக்கு வந்து அந்த $6,000 அமௌண்ட் கிடைச்சிருக்கிறத தெரிஞ்சுட்டு அந்த மணியை வந்து அவர்கிட்ட இருந்து பறிக்கிறதுக்கு தான் வந்திருப்பாரு. What did Huck do? He transferred all his money to Judge Thatcher. Where did Huck's father imprison him? Log cabin. ஸோ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா மணி கிடைச்சதுன்னு தெரிஞ்ச உடனே அவங்க அப்பா வந்துட்டு விடோ டக்ளஸ் கிட்ட இருந்து ஹக்க வந்து கூட்டிட்டு போயிடுவாரு. புதுசா வந்த ஜட்ஜும் வந்து பாத்தீங்க அப்படின்னா லீகலா அப்பாவையும் மகனையும் பிரிக்க கூடாது, மகன் வந்து அப்பா கூட தான் இருக்கணும்னு சொல்லிட்டு லீகல் கஸ்டடி கொடுத்துருவாரு. ஸோ ஹக்கோட அப்பா வந்து ஹக்கிள்பெரி ஃபின்னை லாக் கேபின்ல இம்ப்ரிசன் பண்ணி வைக்கிறாரு. How did he escape from log cabin? He stained his clothes with the blood of a pig and then escaped in canoe. ஹக்கிள்பெரி ஃபின் வந்து செல்ஃப் மர்டர் மாதிரி லைக் சூசைட் மாதிரி ஃபேக் பண்ணிட்டு அந்த லாக் கேபின்ல இருந்து எஸ்கேப் ஆயிடுவாரு. Where did he escape? To Jackson's Island, located in Mississippi River near Hannibal, Missouri. அவங்க அப்பா கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு அந்த பிக், இந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க, ஒரு பிக்கை வந்து கில் பண்ணி அதோட ரத்தத்தை எல்லாம் அவரோட ஷர்ட்ல வந்து பிளட் ஸ்டெயின் பண்ணிட்டு தான் இறந்த மாதிரி காமிச்சு ஜாக்சன் ஐலாண்டுக்கு ஓடி வந்துடுறாரு. Whom did he meet in Jackson's Island? Jim, Miss Watson's slave. ஸோ ஹக்கிள்பெரி ஃபின் டாம் சாயருக்கு அப்புறம் ஜிம் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர் நம்ம நாவல்ல. இந்த ஜிம் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வாட்சனோட ஸ்லேவ். ஸோ இந்த ஸ்லேவரி அதாவது அந்த காலத்துல பாத்தீங்க அப்படின்னா அமெரிக்கால வந்து பிளாக் பீப்புளை வந்து அடிமைகளா ஒரு பொருள் மாதிரி வித்துருக்குறாங்க ஒருத்தங்க கிட்ட இருந்து இன்னொருத்தங்க கிட்ட. சரிங்களா? ஸோ ஜிம் வந்து ஸ்லேவ். What made Jim to reach the island? He overheard the widow's plan to sell him to a slave trader, so he ran away.
இங்க $800 நோட் பண்ணிக்கோங்க. ஸோ $800க்கு சேல்ஸ் பண்ற மாதிரி கான்வர்சேஷன் போயிட்டு இருந்தது கேட்டிருப்பாரு. எங்க வந்து விடோ வந்து நம்மள வித்துடுவாங்களோ, ஸ்லேவ் ட்ரேடர் கிட்ட வித்துருவாங்களோன்னு பயந்து இவர் ஜாக்சன் ஐலாண்டுக்கு ஓடி வந்திருப்பார். What did Jim find in Frame House? Dead body of Huck's father. ஹக்கிள்பெரி ஃபின்னும் ஜிம்மும் வந்து பாத்தீங்க அப்படின்னா க்ளோஸ் ஆயிடுவாங்க. ஸ்டார்டிங்ல ஜிம் வந்து ஹக்கிள்பெரி ஃபின்னை பார்க்கும்போது கோஸ்ட்னு நினைச்சுக்குவாரு. அந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 2 பேர் க்ளோஸ் ஆயிடுவாங்க. ஐலாண்ட்லயே இருப்பாங்க. கிடைக்கிற ஃபிஷ்ஷை வந்து சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ஐலாண்ட்லயே இருப்பாங்க. திடீர்னு ஒரு நாள் வந்து சடன் ஃப்ளட் வந்துடும். சடன் ஃப்ளட் வந்தோடனே இவங்க 2 பேருமே சீசோருக்கு வரும்போது ஜிம் வந்து ஒரு ஃப்ரேம் ஹவுஸ் பார்ப்பாரு. அந்த ஃப்ரேம் ஹவுஸ்குள்ள வந்து ஹக்கோட ஃபாதர் இறந்து கிடந்த சடலம் இருக்கும். ஆனா இத வந்து என்ன பண்ணுவாரு, ஹக்கிள்பெரி ஃபின்னுக்கு சொல்ல மாட்டாரு. Huck returns to the town disguised as a girl in order to gather news. True. ஸோ இவங்க 2 பேருமே ஐலாண்ட்ல தானே இருக்காங்க. ஸோ இவன் வந்து என்னதான் நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹக் வந்து டவுனுக்கு போறாரு, டிஸ்கைசிங் as a girl. சாரா வில்லியம்ஸ் அப்படின்னு அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்குவார். ஓகேங்களா, ஹக்கிள்பெரி ஃபின் as a girl என்ன நேம் சொல்லிக்குவாருன்னா சாரா வில்லியம்ஸ். நோட் பண்ணிக்கோங்க. What did he come to know in town? From whom? From Mrs. Judith Loftus. He came to know that both Jim and Pap were suspects in his murder. ஸோ டவுன்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு லேடியை மீட் பண்றாரு, மிஸ்ஸஸ் ஜூடித் லாஃப்டர்ஸ் அப்படின்னு. அவங்க கிட்ட இருந்து என்ன தெரிஞ்சுக்கிறாரு அப்படின்னா, ஹக்கிள்பெரி ஃபின் இறந்ததாவும், ஹக்கிள்பெரி ஃபின் மரணத்திற்கு காரணம் வந்து இந்த ஓடி வந்த ஜிம் ஸ்லேவ் இருக்காரு இல்லைங்களா, ஜிம்மும் அவரோட அப்பா பேப்பும் தான் காரணம் அப்படிங்கிறத வந்து ஊர்க்காரங்களாம் நினைச்சிட்டு இருந்திருக்காங்க. அப்புறம் இவங்க ஜிம் வந்துட்டு ஐலாண்ட்ல தான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சஸ்பெக்டும் ஊர் மக்களுக்கு இருக்கு. இது எப்படி தெரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க இருந்து ஸ்மோக் வர்றத வந்து மிஸ்ஸஸ் ஜூடித் லாஃப்டோட ஹஸ்பண்ட் வந்து பார்த்த மாதிரி இவங்க வந்து நம்ம ஹக்கு கிட்ட சொல்லுவாங்க. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. What was the amount of the reward being offered for the capture of Jim and Pap? $300 for Jim and $200 for Pap. ஸோ ஜிம்மும் பேப்பும் சேர்ந்து தான் ஹக்கிள்பெரி ஃபின்னை கொண்டுட்டாங்க அப்படின்னு நினைச்சிட்டு அவங்கள பிடிச்சு தரவங்களுக்கு ரிவார்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஜிம்மை பிடிச்சு கொடுத்தா $300, பேப்பை பிடிச்சு கொடுத்தா $200. What did the boys use to sail down the Mississippi? A large raft. ஸோ இவங்க வந்து மக்கள் எப்படியும் ஜாக்சன் ஐலாண்டுக்குள்ள ஜிம்மை தேடி வருவாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டதுனால ஹக்கிள்பெரி ஃபின்னும் ஜிம்மும் வந்துட்டு they are sailing down to the Mississippi. What did they see in the middle of a strong thunderstorm? Wrecked ship. ஷிப்போட பேர் வந்து வால்டர் ஸ்காட். ஸோ அவங்க ராஃப்ட்ல போயிட்டு இருக்கும் போதே ஒரு உடைஞ்சு போன ஷிப்பை பாக்குறாங்க. அதுல அவங்க உள்ள போய் பாக்குறாங்க, என்ன பாக்குறாங்க அப்படிங்கறத பார்க்கலாம். Whom do they discover on the wrecked steamboat and what is their plan? 3 thieves or robbers. 2 plans to kill the third. அந்த ரெக்ட் ஷிப்ல வந்து 3 ராபர்ஸ பாக்குறாங்க. அந்த 3 ராபர்ஸ்குள்ள 2 பேர் வந்து 3வது ஒருத்தனை கொன்னரலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. So Jim and Huck steal the robbers boat because theirs floated away. ஸோ அவங்க வந்து ராஃப்ட் வந்து தண்ணியில் அடிச்சுட்டு போனதுனால ராபர்ஸோட போட்டை எடுத்துட்டு இவங்க வந்துருவாங்க.
அதுக்கப்புறம் வால்டர் ஸ்காட் அந்த ஷிப் வந்து மூழ்கிடும். அதுல 3 பேருமே வந்து இறந்துருவாங்க. Their goal was to reach Cairo, where they can take a steam ship to reach the Free States via Ohio River. ஸோ இங்க டயர் அப்படிங்கிறது நம்மளுடைய ஹக்கும் ஜிம்மும். ஸோ அவங்களோட பிளான் வந்து கைரோக்கு போயிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரீ ஸ்டேட்ஸ்குள்ள போகணும். ஓஹியோ ரிவரை கடந்து ஃப்ரீ ஸ்டேட்ஸ்குள்ள போகணும் அப்படிங்கிறது தான் பிளான். How were the two boys separated? Their raft was smashed by a steamboat. ஸோ ஒரு ஸ்டீம் போட் வந்து அவங்க ராஃப்டை வந்து இடிச்சிடும். அதனால 2 பேருமே செப்பரேட்டா பிரிஞ்சிருவாங்க. Huck introduced himself as a George Jackson to Grangerford's family. Grangerford's family. ஸோ ஹக் வந்துட்டு ஹக்கும் ஜிம்மும் தனித்தனியா நீச்சல் அடிச்சுட்டு போறாங்க. ஹக் வந்து ஒரு டபுள் லாக் ஹவுஸ் பாப்பாரு. அங்க வந்துட்டு கிரேஞ்சர்ஃபோர்ட் ஃபேமிலியில போய் சேர்றாரு. அங்க வந்து அவரை வந்து ஜார்ஜ் ஜாக்சன் அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறார். When did the feud starts between Grangerford and Shepperson? 30 years ago. ஸோ அவர் போற அந்த கிரேஞ்சர்ஃபோர்ட் ஃபேமிலிக்கும் இன்னொரு கிளான் ஷெப்பர்ட்சன் அப்படிங்கிறவங்களுக்கும் வந்து ஒரு பரம்பரை பகை இருக்கு. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடின்னு பாத்தீங்கன்னா 30 இயர்ஸ்க்கு முன்னாடி ஆரம்பிச்சது. ஏன் ஆரம்பிச்சது, யாரால ஆரம்பிச்சதுன்னு 2 பேருக்குமே தெரியாது. ஆனா 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா சேம் சர்ச்சுக்கு தான் போவாங்க. போகும்போது கன்னோட தான் போவாங்க. What do the Grangerfords and Shepherdsons represent? Two families represent the North and South in the Civil War. ஸோ அமெரிக்கன் சிவில் வாரோட நார்த் அண்ட் சவுத்தை தான் வந்து இந்த 2 ஃபேமிலிஸும் ரெப்ரசன்ட் பண்றாங்க. Who is the head of Grangerford? Colonel Grangerford. Who are the children of Grangerford? The Grangerford children include Bob, the oldest, Tom, second oldest, and then the daughters Charlotte, 25 years, Sophia, 20 years, and finally Bug. ஜார்ஜ் ஜாக்சன் அப்படிங்கிற பேர்ல இருக்கிற நம்ம ஹக் வந்துட்டு சோஃபியாவோடையும் பக்கோடையும் நல்ல ஃப்ரெண்டா மிங்கிள் ஆயிடுவாரு. வாட் வாஸ் த நேம் ஆஃப் த ஸ்லேவ் இன் கிரேஞ்சர்ஃபோர்ட்? ஜாக். ஸோ இவங்க ஃபேமிலிக்கு ஒரு ஸ்லேவ் இருக்காரு, அவரோட பேரு வந்து ஜாக். Who brings Huck to Jim's hiding place? ஜாக். ஜாக் வந்து நம்மளுடைய ஹக்கு கிட்ட உனக்கு வாட்டர் மொக்கசின்ஸ் காட்டுறேன் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வந்துதான் ஜிம்மோட ஹைடிங் பிளேஸ காட்டுவாரு. இந்த பாயிண்ட் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. வாட்டர் MOCCASINS வாட்டர் மொக்கசின்ஸ் மீன்ஸ் வெனமஸ் ஸ்னேக், பாய்சனஸ் ஸ்னேக் காட்டுறேன்னு சொல்லிட்டு தான் ஜிம்மோட ஹைடிங் பிளேஸ வந்து ரிவீல் பண்ணுவாரு. How does Huck escape shootout between the families? ஸோ கிரேஞ்சர்ஃபோர்டும் ஷெப்பர்ட்சன்ஸும் வந்து மாத்தி மாத்தி சுட்டுக்குவாங்க. இதுல இருந்து எப்படி நம்மளுடைய ஹக் எஸ்கேப் ஆகுறாரு அப்படின்னா by climbing up a tree. What is the cause of this shootout? Elopement of Sophia and Harney Shepperson. ஸோ ஷெப்பர்ட்சன் ஃபேமிலில இருந்து ஹார்னி அப்படிங்கிறவரோட சோஃபியா வந்து எலோப் ஆயிடுவாங்க. இதனால 2 ஃபேமிலிஸும் மாத்தி மாத்தி ஷூட் பண்ணிக்குவாங்க. இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் ஹக் வந்து ஜிம்மை போய் மீட் பண்ணுவாரு. ஜிம் வந்து ராஃப்ட் ரிப்பேர் ஆன ராஃப்டை ரெடி பண்ணி வச்சிருப்பாரு. 2 பேரும் ராஃப்ட்ல பயணம் செஞ்சுட்டு இருக்கும் போது 2 ஃப்ராட்ஸை வந்து மீட் பண்ணுவாங்க. அவங்க வந்து ராஃப்டை கைப்பற்றிடுவாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். Who are the 2 frauds? Dauphin, King, known as King. அதை வந்து கிங்னு சொல்லுவாங்க. Duke of Bridgewater, அவனை வந்து டியூக் அப்படின்னு சொல்லுவாங்க. கிங் வந்து பாத்தீங்கன்னா he is an old man in 70s. டியூக் வந்து கொஞ்சம் யங் மேன்.
How these two frauds make money by cheating. By dramatic show, royal nonsuch. ஸோ இந்த ஃப்ராட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஊர் ஊரா போயிட்டு மக்களை ஏமாத்துறது தான் இவங்களோட ஒர்க்கே. ஸோ ஃபர்ஸ்ட் சீட்டிங் வந்து பார்த்தீங்க, இது வந்து செகண்ட் சீட்டிங் ஆக்சுவலா, ட்ராமா ராயல் நன்சச் போட்டு. ஸோ அடுத்தது பாருங்க, how much does they earn through the drama? $487. Why is Jim dressed up like a sick Arab? To travel free of any risk, they painted Jim all blue. ஸோ இந்த ஃப்ராட்ஸ் தான் வந்து ஜிம்முக்கு வந்து ப்ளூ கலர் பெயிண்ட் அடிச்சு விட்டுருப்பாங்க. How much does King collect by giving lecture as a reformed pirate? ஸோ இவங்க ஹக்கு கூட ஜிம்மு கூட சேர்ந்ததுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் சீட்டிங் வந்து இதுதான். ஒரு கேம்ப்ல வந்து ப்ரீச்சிங் நடந்துட்டு இருக்கும். அங்க போய் இவங்க வந்து மனம் திருந்திய பைரேட் மாதிரி பேசி, நாங்க இன்னும் நிறைய மனம் பைரேட்ஸை வந்து திருத்த போறோம், ஆனா எங்க கிட்ட டிராவல் பண்ண காசு இல்ல அப்படின்னு சொல்லி போய் சொல்லி அமௌண்ட் கலெக்ட் பண்ணுவாங்க. அந்த வகையில கலெக்ட் ஆன அமௌண்ட் வந்து $87. அதுக்கப்புறம் தான் அவங்க அந்த டிராமா போடுறாங்க, ராயல் நன்சச் அப்படின்னு சொல்லிட்டு. Where do they stage ராயல் நன்சச்? பிரிக்ஸ்வில் அப்படிங்கிற பிளேஸ்ல. What was the king and the duke's new money making scheme? To rob the dead man Peter Wilkes family. So இது வந்து அவங்களோட third cheating, accompanied by Huck and Jim. Name the daughters of Peter Wilkes. Mary Jane, Susan, Joanna. The Rooks pretend to be brothers of dead Peter Wilkes. The girls British uncles. ஸோ இந்த ரெண்டு ரூக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பீட்டர் வில்க் அப்படிங்கிறவரை பத்தி நல்லா விசாரிச்சுட்டு அவங்களுடைய பிரதர் இங்கிலாந்துல இருந்து வருவாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு அவங்கள மாதிரியே வேஷம் போட்டுட்டு வராங்க. ஸோ பீட்டர் வில்க்ஸ்க்கு பிரதர் அப்படின்னா அவரோட குழந்தைங்களுக்கு வந்து இவர் வந்து அங்கிள். ஸோ அந்த மேரி ஜெயின், சுசான், ஜோஅன்னாக்கு அங்கிள் மாதிரியும், இறந்து போன பீட்டர் வில்கோட பிரதர்ஸ் மாதிரியும் மாரவேஷம் போட்டு வராங்க. The cash amount $6,000 mentioned in will was found short by $415. ஸோ ஆன்சர் வந்து $415 இங்க. ஸோ இவங்க வந்துட்டு பீட்டர் வில்கோட சொத்து பத்திரத்தை ரீட் பண்ணி பார்க்குறாங்க. அதுல வந்து $6,000 வந்து பீட்டர் வில்கோட பிரதர்ஸ்க்கும் டாட்டர்ஸ்க்கும் பிரிச்சு கொடுத்துருப்பாரு. ஸோ ஃபர்ஸ்ட் இவங்க அந்த அமௌண்ட்டை எண்ணி பார்ப்பாங்க. எண்ணி பார்க்கும் போது அதுல வந்து $415 கம்மியா இருக்கும். ஸோ எல்லாத்தையும் நம்ப வைக்கிறதுக்கு வசரம் இந்த ரூக்ஸ் வந்து இவங்களோட அமௌண்ட் அந்த பிரிக்ஸ்வில் சீட் பண்ணி கலெக்ட் பண்ணாங்க இல்லைங்களா, ராயல் நான்சச் மூலமா, அந்த அமௌண்ட் $415 சேர்த்தி மொத்த பண்டில வந்துட்டு மேரி ஜேன்ட்ட கொடுத்து பத்திரமா வைக்க சொல்லுவாங்க. Who makes up the deficit in the money bundle and gave it to whom? The Rooks. They gave the bundle to Mary Jane. Where did Huck hide the gold? In the coffin. So இந்த $6,000 இதை வந்து என்ன பண்ணுவாரு, ஹக் வந்து அந்த காஃபின், அந்த பீட்டர் வில்க்ஸோட காஃபின்லயே மறைச்சு வச்சிருவான். Who sold Jim for $40 and to whom? Dauphin. King sold Jim to a farmer Silas Phelps. Huck saw Jane in tears. ஸோ ஜேன் வந்து அப்செட்டா இருக்கிறத வந்து ஹக்கால பார்க்க முடியாது. அதனால தான் ஜேன் கிட்ட வந்து உண்மையை சொல்லிடுவாரு. அதாவது இந்த ரெண்டு பேரும் உங்க அங்கிள் இல்ல ஃப்ராடு அப்படிங்கிறத ஹக் வந்து உண்மையை சொல்லிடுவாரு. Who shows up the next day of the funeral? The real brothers. ஸோ நெக்ஸ்ட் டே வந்து பாத்தீங்கன்னா ரியல் பிரதர்ஸ் ஆஃப் பீட்டர் வில்க்ஸ் வந்துருவாங்க. Why they are unable to prove their identities? They lost their baggage on the voyage. ஸோ அந்த ரியல் பிரதர்ஸ் வந்து அவங்களோட லக்கேஜ் எல்லாம் தொலைச்சிருப்பாங்க. அதனால அவங்க தான் உண்மையான பிரதர்ஸ் அப்படிங்கிறத அவங்களால ப்ரூவ் பண்ண முடியாது.
What is tattooed on Peter Wilkes' chest according to King and real brother? ஸோ யார் உண்மையானவங்கன்னு கண்டுபிடிக்கவே முடியாது. அப்போ வந்து உண்மையான பிரதர்ஸ் வந்து சொல்லுவாங்க, பீட்டர் வில்க்ஸோட செஸ்ட்ல வந்து ஒரு டேட்டூ இருக்கு, அது என்னன்னு கரெக்டா சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்க. கிங் வந்து ஸ்மால் ப்ளூ ஏரோ அப்படின்னு சொல்லுவாரு. அந்த ரியல் பிரதர் வந்து கேபிட்டல் லெட்டர் PWB அப்படின்னு கேபிட்டல் லெட்டர்ல டேட்டூ இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. Who gathers all four men to find out the truth? So the town lawyer. டவுன் லாயர் தான் இவங்க 4 பேத்தையுமே பிடிச்சி வச்சு விசாரிச்சுட்டு இருந்திருப்பாரு. இவங்க வந்து இத உண்மையை நிரூபிக்கிறதுக்கு வந்துட்டு they will dig the dead body. ஸோ அவங்க அதை தோண்டி அந்த காஃபினை வெளியே எடுப்பாங்க. வெளியே எடுக்கும் போது பாத்தீங்கன்னா அந்த $6,000 வந்து அதுக்குள்ள இருக்கும். அந்த அமௌண்ட்டை க்ரௌடு பார்த்துட்டு இருக்கும் போது தான் இந்த 2 ஃப்ராடு நம்மளோட ஹக் எல்லாமே வந்து அங்கேருந்து எஸ்கேப் ஆவாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து பாருங்க இவங்க வந்து $40 வந்து இந்த கிங் வந்து நம்ம ஜிம்மை வந்து சோல்டு பண்ணிடுவாரு. யாருக்கு அப்படின்னா சிலாஸ் ஃபெல்ப்ஸ்க்கு. Why did Huck visit சிலாஸ் ஃபெல்ப்ஸ்? டு ரெஸ்கியூ ஜிம். ஸோ ஜிம்மை காப்பாத்துறதுக்கு அங்கே போறாங்க. ஸோ இவங்க யாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சிலாஸ் ஃபெல்ப்ஸ் அப்படிங்கிறது ஃபேமிலி ஆஃப் டாம் சாயர். சரிங்களா, டாம் சாயரோட ஃபேமிலி தான். ஸோ டாம் சாயருக்கு இவங்க என்ன சொந்தம் அப்படிங்கிறத அடுத்தடுத்த கொஸ்டின்ல பார்க்கலாம். ஹூ இஸ் சிலாஸ்? டாம் சாயர்ஸ் அங்கிள். ஹூ இஸ் சிலாஸ் ஒய்ஃப்? டாம் சாயர்ஸ் ஆண்ட் சாலி. ஹூ இஸ் டாம்ஸ் கார்டியன்? ஆண்ட் பாலி. ஸோ டாமோட அம்மா இறந்ததுக்கு அப்புறம் அவங்களோட சிஸ்டர் ஆண்ட் பாலி தான் டாம் சாயரை வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. ஆண்ட் பாலியோட சிஸ்டர் தான் யாருங்க? நம்மளுடைய சாலி. Who is the sister of Tom's and Polly? Sally. ஸோ இப்போ ஆண்ட் சாலியோட வீட்டுக்கு தான் ஹக் வந்திருக்காரு. Aunt Sally wrote a letter to Aunt Polly that Tom and Sid reached safe and sound. ஸோ இது வந்து பாருங்க நம்மளுடைய ஆண்ட் சாலி வீட்டுக்கு ஹக்கிள்பெரி ஃபின் வராரு. ஹக்கிள்பெரி ஃபின்னை வந்து டாம் சாயர் அப்படின்னு நினைச்சுக்குவாங்க என்டையர் ஃபேமிலியுமே. ஹக்கும் வந்து அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ கொஞ்ச நாள்ல என்ன ஆயிடும், உண்மையான டாம் சாயரும் வந்துருவார். ஸோ உண்மையான டாம் சாயர் வந்து என்ன பண்ணுவாங்க, அவரோட டாம் சாயரோட தம்பி சித் சாயர் அப்படின்னு ஒருத்தங்க இருக்கான். ஸோ டாம் சாயர் வந்து சித் சாயர் மாதிரி பிரிட்டன் பண்ணுவார். அது அடுத்தடுத்த கொஸ்டின்ல பார்க்கலாம். At the end, who offered to adopt Huck? Aunt Sally. Who is Huck mistaken for? Tom Sawyer. Who does Tom Sawyer pretend to be? Sid Sawyer. ஸோ ஹக்கை வந்து டாம் சாயர் நினைச்சுக்குவாங்க. டாம் சாயரை வந்து அவங்க தம்பி சித் சாயர் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. டாம் வந்து உண்மையான டாம் சாயர் வந்து ஹக்கை மீட் பண்ணும்போது ஹக்கே வந்து ஒரு கோஸ்ட்னு நினைச்சுக்குவான். அதுக்கப்புறம் ஹக் வந்து இல்ல நான் கோஸ்ட்லாம் இல்ல, நான் வந்து இங்க வந்து ஜிம்மை வந்து ஃப்ரீ பண்ண தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவாரு. ஸோ இந்த கட்டத்திலேயே வந்து டாமுக்கு வந்து தெரியும், அதாவது ஜிம் வந்து உண்மையாவே ஃப்ரீ மேன் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அந்த உண்மையை சொல்ல மாட்டாரு. ஏன் அப்படின்னா he wants to enjoy the adventure of stealing the slave. அதாவது அந்த ஸ்லேவை ஃப்ரீ பண்றதுக்கு நம்ம ஒரு அட்வென்ச்சர், நம்ம அதை என்ஜாய் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கட்டத்துல வந்து அவர் உண்மையை சொல்ல மாட்டாரு. Who frees Jim legally? Miss Watson frees Jim through her will before her death. ஸோ அவங்க இறக்கிறதுக்கு முன்னாடி அவங்களுடைய பத்திரத்துல வந்து ஜிம்மை வந்து ஃப்ரீ மேன் அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணியிருப்பாங்க மிஸ் வாட்சன். அந்த உண்மையை வந்து டாம் வந்து இப்ப சொல்ல மாட்டாரு. Who gets shot in the Jim's final escape? Tom. ஸோ ஹக்கும் டாமும் வந்து ஜிம்மை வந்து ஃப்ரீ பண்ணும் போது டாம் வந்து வேணும்னே சத்தம் போட்டு he will attract the men there. அதனால அவங்க எல்லாமே கன் எடுத்துட்டு வந்து இவங்களை பார்த்து சுட ஆரம்பிச்சிருவாங்க. அந்த ஷூட் அவுட்ல வந்து பாத்தீங்கன்னா டாமோட கால்ல வந்து குண்டடிப்பட்டிடும். டாம்க்கு வந்து அடிபட்டோம்னா இந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. ஹக் போய் டாக்டரை கூட்டிட்டு வருவாரு.
ஹக் வந்து டாக்டரை வந்து ஒரு கெனாயில அனுப்பி விடுவாரு. யார்கிட்ட அப்படின்னா ஜிம் கிட்டயும் டாம் கிட்டயும். ஏன்னா ஒருத்தர் மட்டுமே டிராவல் பண்ற கெனாய்ங்கிறனால டாக்டர் அனுப்பிச்சு விட்டுருவாரு. டாக்டர் வந்து கொஞ்ச நேரத்துல டாமை வந்து ஸ்ட்ரெச்சர்லயும் நம்மளோட ஜிம்மை வந்து செயின்லயும், அதாவது அவர் செயின்ல கட்டி போட்டு ஊருக்குள்ள கூட்டிட்டு வருவாரு. அப்ப எல்லாரும் ஜிம்மை வந்து ஹேங் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கும் போது டாக்டர் வந்து இல்ல, ஜிம் வந்து டாமை வந்து சேவ் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாரு அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவாரு. ஸோ பார்க்கலாம். Who reveals the boy's identity and the truth about the freedom of Jim? Aunt Polly. ஸோ நம்ம ஆண்ட் சாலி வந்து லெட்டர் எழுதுவாங்கன்னு நம்ம போன இதில் பார்த்தோம் இல்லைங்களா? அந்த லெட்டரை பார்த்துட்டு ஆண்ட் பாலி இங்கே வந்திருப்பாங்க. அவங்க தான் பாய்ஸோட ஐடென்டிட்டி, அதாவது அதை ரிவியல் பண்ணுவாங்க. வாட் சீக்ரெட் டஸ் ஜிம் கீப் ஃப்ரம் ஹக் டில் த எண்ட்? ஸோ கடைசியில தான் வந்து நம்மளுடைய ஜிம் வந்து ஹக்கு கிட்ட வந்து உங்க அப்பா இறந்துட்டாரு அப்படிங்கிற சீக்ரெட்டை சொல்றாரு. At Pelt's farm, Huck was attacked by dogs and was saved by a slave woman. ஸோ இந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங்ல சிலாஸ் ஃபெல்ப்ஸ் இங்க வரும்போது ஹக்கை வந்து டாக்ஸ் அட்டாக் பண்ணும். அப்ப அவங்க வீட்டில் இருக்கிற ஒரு ஸ்லேவ் விமன் தான் இவங்களை சேவ் பண்றாரு. How old is Huckleberry Finn? 13 years old. Huck says Jim is white inside. ஸோ ஜிம் வந்து ஒரு ரொம்ப நல்லவர் அப்படிங்கிற மீனிங்ல இதை சொல்லியிருக்காரு. நோட் பண்ணிக்கோங்க. வாட் டஸ் டாம் திங்க் வென் ஹி ஃபர்ஸ்ட் சீஸ் ஹக்? நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், ஹக்கை பார்க்கும்போது கோஸ்ட் அப்படின்னு நினைச்சுக்குவாரு. ஹூ ஃபெட்ச் டாக்டர் சீக்ரெட்லி டு ட்ரீட் டாம்? ஸோ ஹக் தான் வந்து டாக்டர் கிட்ட சொல்லியிருப்பாரு. ஆண்ட் பாலி ஹாஸ் கம் டு அர்கன்சஸ் ஃப்ரம் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் ஆஃப்டர் ரிசீவிங் எ லெட்டர் ஃப்ரம் சாலி. ஸோ லெட்டர் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் ஆண்ட் பாலி இங்க வராங்க. ஸோ இவங்க சாலி ஃபேமிலிக்கும் ஜிம் வந்து தான் டாமோட அந்த அந்த குண்டை வெளியே எடுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருப்பாரு அப்படின்னு தெரியும் போது அவங்களும் வந்து ஜிம்மை வந்து வெல் ட்ரீட் பண்ணுவாங்க. அப்புறம் டாம் வந்து $40 கொடுப்பாரு. டாம் கிவ்ஸ் ஜிம் $40. ஸோ இந்த மிஸ்பிஹேவியர் எல்லாத்துக்குமே வந்து டாம் வந்து ஹி இஸ் கிவிங் த அமௌண்ட். இன் த எண்ட் Huck wants to avoid further civilizing. Huck phonetically writes civilize as civilize. ஸோ கடைசியா ஆண்ட் சாலி வந்து ஹக்கை அடாப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது ஹக் வந்து இதை சொல்லி இதை நாவலை முடிப்பாங்க. he wants to avoid further civilizing. ஸோ எப்பவுமே ஹக் வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது சிவிலைஸ் அப்படின்னு தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாரு. ஸோ இதோட நம்ம நாவல் முடியுது. ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.